ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி 3 ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதும் வீட்லேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேனோ உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதும் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் 4 டேபிள் ஸ்பூன். அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி விடுங்க. எல்லாம் வதங்கினதும் 400 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மட்டன் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ சாப்பாடு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்ததும் சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.